Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம பிரெட் யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்பியான போண்டா செய்ய போறோம். பிரெட் போண்டா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ பிரெட் போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. ½ ஸ்பூன் சாட் மசாலா இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர், இது ஆப்ஷனல் தான். பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் பட்டாணி பாயில் பண்ணது, இப்போ பொடியா நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் பிரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சின்ன பிளேட்ல தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியில லைட்டாக டிப் பண்ணி உடனே எடுத்துருங்க. எடுத்துட்டு எக்ஸஸா இருக்க வாட்டரை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு அப்படியே பால் மாதிரி உருட்டிடலாம். இப்போ நமக்கு இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். இப்போ உருண்டை பிடிச்சதை ஒன்னொன்னா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரா பிரெட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.